சனாதன தர்மத்துல அத்துணை பேரும் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. மாம்சம் சாப்பிடக்கூடியவாளுக்கெல்லாம் மோட்சம் இல்ல அப்படிங்கறதும் இல்ல. அப்படின்னா ராமர் ஸ்ரீமத் ராமாயணத்துல மாம்சம் சாப்பிட்டதா இருக்கு, சந்தேகமே இல்ல. இப்ப யாராவது கேட்டா அதுக்கு சில பேர் வியாக்கியானம் சொல்லுவா, இல்ல இல்ல தட் இஸ் மாக் மீட், ஐயோ சோயாபீன்ஸை வச்சு அவர் பண்ணிருக்காரு, அவர் he will not eat. பாருங்க, கருடனை பத்தி புராணம் சொல்றது, கருடோபாக்கியானம்னு ஆதி பர்வால வருது ஸ்ரீ மகாபாரதத்துல. கருடன் என்ன சாப்பிடுவார்? பாம்பதான் சாப்பிடுவார். இப்ப நீங்க உடனே இல்ல இல்ல நம்ம புளியோர தயிர் சாதம் வச்சா சாப்பிடுவார், ஏன்னா நமக்கு கருடன் வெஜிடேரியனா இருக்கணும்னு ஆசை. கருடனுடைய பிறப்பில் குணகர்ம விபாகசகான்னு சிருஷ்டியில பெருமாள் கருடன் பாம்பதான் சாப்பிடுவார்னா அதைதான் சாப்பிடுவார். நீங்க இதுல கன்ஃபியூஸே ஆகப்படாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நுட்பம் சொல்றேன். இப்ப நமக்கு பொதுவா ஒரு வழக்கம், யாராவது ஒருத்தர் மாம்சம் சாப்பிட்டாரா இதை எப்படி சாப்பிட்றா, அந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் நம்ம சுழிக்க கூடாது. ஏனெனில் அவருடைய போஜனம் அது, உங்களுக்கு கொடுத்தா நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. அது சுமாரா இருக்கு, மூஞ்சிய சுழிக்க இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். சாப்பிட்டுந்தாதான் இது பிடிக்கலே நமக்கு தோணும். அதை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயமே இல்லாத போது அவர் எதை சாப்பிட்டா நமக்கு என்ன? இதுல எல்லாம் தான் சண்டை சமுதாயத்துல வருது. அவர் ஏன் அதை சாப்பிட்றன்னு நம்ம ஏன் திருத்தணும்? ஆனா ஒண்ணும், இதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா, சனாதன தர்மம் அத்துணை பேரும் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாவிடிலும் மாம்சத்தை சாப்பிடாம விட்டா நன்னாதானே இருக்கும் அப்படின்னு